அப்ப இது நம்முடைய பண்டைய நீர் மேலாண்மை முறை நமது முன்னோர்கள் கடைபிடிச்சது. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிஞ்சுக்கணும். என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெற்றோர்கள் இதை அறிஞ்சுக்கணும். இதுல இங்க என்ன நடக்குதுன்னா, தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு சும்மா கத்தி பயன் இல்லை. 1500 TMC தண்ணீரை பயன்படுத்தி மீதி எல்லாம் கடல்ல கலக்க விடுற இவர்களை சொல்லணும். உங்க பிள்ளைகிட்ட அதிகாரம் வந்துருச்சுன்னா முழு தண்ணீரை சேமித்து தேக்கிக்கிடுவேன். நீ 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுறா இல்லையா, அதை என் மக்கள் நிலந்தர மறுக்கிறான் இல்லையா, நான் 5000 ஏக்கர்ல ஏரி வெட்டுறேன்னு சொல்றேன், அவன் கொடுத்துருவான். அவனுக்கு தெரியும் எது பயனுள்ளதுன்னு. 5000 ஏக்கர்ல நீ ஏர்போர்ட் கட்டக்கூடாது, ஏரி தான் வெட்டணும். ஏரி வெட்டணும் அல்லது ஏர்போர்ட்டி உழணும், இது 2 தான் செய்யணும். சொந்தமா பறக்க ஒரு பிளைட் கூட இல்லாத நாய் உனக்கு எதுக்கு 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட்னா பதில் இருக்கா? பதில் இருக்கா? இண்டிகோ தவிர வேற வண்டி இருக்கா இந்தியாவில் பறக்கிறதுக்கு? இண்டிகோ கம்பெனிக்கான யாரு? பிஜேபி சேர்ந்த ஒரு சாமியார். ஒரே ஒரு வண்டி. அவர் எடுக்கும் போதுதான் நேரம், அவர் போடுறதான் ரேட்டு, அவர் கேட்கறதான் காசு கொடுத்துடணும். உன் பயணத்தை நீ தீர்மானிக்க முடியாது ராஜா, அவர் தான் தீர்மானிப்பார். நீ மதுரைக்கு எப்ப போகணும், மதுரையில இருந்து எழுப்பி திப்ப எப்ப திரும்பி சென்னைக்கு வரணும், அவர் தான் தீர்மானிப்பார். இப்ப நீ நல்லா கவனிச்சுக்க, 32,000க்கு மேல இருந்த ஏரி குளங்கள் நீர்த்தேக்கங்கள் 12,000 சுருங்கி இருக்குன்னா அதை தின்னு முழுங்கின நாய்கள் யார் தெரியுமா? எந்த ஐக்கிய தெரியுமா? இந்த திராவிட கோஷ்டி தான். அதனாலதான் நம்ம திராவிட முன்னேற்றம், அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றம்னா திருடர்கள் முன்னேற்றம் என்று சொல்றது காரணம் இதுதான். இவன் என்ன பண்ணுவான்னா, மக்கள் வீட ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு இடிப்பான். ஏரியா ஆக்கிரமிச்சு கட்டிருக்குங்க, குளத்தை ஆக்கிரமிச்சு கட்டிருக்கீங்கன்னு இடிப்பான். அங்க டக்குன்னு எனக்கு மணி அடிப்பான். நான் என்னடா அண்ணன் வீடு அடிக்கான், ஓடியா ஓடியா, நான் போய் மல் கட்டினான், அப்புறம் விட்டு போவான். இது நல்லா கவனிச்சுக்க. இந்த ஏரியா ஆக்கிரமிச்சாங்க, சரி ஆக்கிரமிச்சான், என் மக்கள் ஆக்கிரமிச்சுட்டாங்க, ஆமாங்க ஐ அக்ரிட், ஆக்கிரமிச்சிட்டான். ஆக்கிரமிக்கும் போது நீ எங்க போய் பிடிங்கிட்டு இருந்த? அங்க வட்டாட்சியர் இருந்தாரா, மாவட்ட ஆட்சியர் இருந்தாரா, இல்ல அங்க காவல்துறை இருந்தாரா இல்லையா, அங்க அதிகாரிகள்? உன்னுடைய கட்சிய மாவட்ட செயலாளர் இருந்தானா, வட்ட செயலாளர் இருந்தான்ல. நீ என் மக்கள் ஏரிய ஆக்கிரமிச்சு முதல் செங்கல்ல வச்சாம்பார் வீடு கட்டாத ஏரி ஆக்கிரமிக்கிறான்னு சொல்லியிருந்தா அழகா வேற இடத்துல போய் கட்டிருப்பான்ல. கட்டி 60 வருஷம் குடியிருந்துட்டான், கட்டிட்டேன், அவனுக்கு மின் இணைப்பு கொடுத்துட்ட, அப்புறம் எரிவாயு இணைப்பு கொடுத்துட்ட, குடும்பத்தை கொடுத்துட்ட, வாக்குரிமை கொடுத்துட்ட, கழிவு நீர் வெளியேற காவா வெட்டிட்ட, பால 60 வருஷமா வீட்டு வரி வாங்கிட்ட, திடீர்னு உனக்கு கோமாவில் இருந்துருச்ச மாதிரி இது ஆக்கிரமிப்பு அப்படின்னா கோபம் வருமா? வருமா வராத? இது என்ன சேட்டனி? நீங்க பாரு, மக்கள் ஆக்கிரமிச்சதை விட அரசு ஆக்கிரமிச்சதான் பெரியது. வள்ளுவர் கோட்டம், நீரின்றி அமையாது உலகு என்று பாடிய வள்ளுவர் பெருமகனாரின் கோட்டமே ஏரி ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டிருக்கேன். உடன் பிறந்தவனே அங்க போ, வள்ளுவர் கோட்டம் இருக்கிற பகுதிக்கு பேர் என்ன தெரியுமா? லேக் ஏரியா. லேக் ஏரியா. லேக் எங்கயான்னு கேட்டீங்கன்னா நோ. என் பங்காளி சொன்னால இங்க கிணறு இருந்துச்சு, வடிவேலு இங்க கிணறு இருந்துச்சு ஐயா, இப்ப காணுமையா, அந்த கதை தான் அது. ஏய், இந்த நாட்டில் எல்லா நீதிமன்றங்களும் ஏரியில கட்டப்பட்டதுதான். மதுரை உயர் நீதிமன்ற கிளையில ஒரு வழக்கு வருது, ஏரி ஆக்கிரமிப்பு அப்படின்னு. இங்க பாரு, எதிர்த்து அரசு தரப்பு வழக்கறிஞர் கிட்ட போய் நீதிபதி இந்த கோப்பை புரட்டிக்கிட்டு அதெல்லாம் தப்பு, அப்படி அப்படி எப்படி ஆக்கிரமிக்கலாம் பேசிக்காரு. அவர் கோப்பை புரட்டும் போது அரசு வழக்கறிஞர் கிட்ட போய், ஐயா இந்த நீதிமன்றமே ஏரி ஆக்கிரமிச்சுதான் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு அப்படி தூக்கி தூர போட்டு க்ளோஸ் கேஸ். வேற இந்த திருவள்ளூருக்கு மேல வழக்கு ஒரு 5-6 வருஷம் போயிட்டே இருந்தேன். எந்த கோர்ட்ல எந்த மாவட்டத்தில் வழக்கு இல்லை எனக்கு, 136 வழக்கு. நீதிபதிக்கு யாருக்காவது என்னை பார்க்கணும்னு விருப்பம் இருந்தா சீமானுக்கு ஒரு வாய்தா போட்டு வர சொல்லு. போய் ஐயா எஸ் வரானார். அதான் திருவள்ளூர், அது முழுக்க ஏரி தான். உனக்கு சான்று பார்த்துக்க. MMD காலனி இருக்கிற தண்ணியில மிதக்கும் ஒவ்வொரு தடவை நீ பார்த்தீங்கன்னா, எதனால? ஏரியில கட்டினதுனாலதான். இவங்க அறிவிற்கு பாரு, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனு, தாமஸ் ஆல்வா எடிசனு, கிரகாம் பெல், இவங்க எல்லாரும் இவங்கள்ட்ட பிச்சை வாங்கணும். மாணவனா இருந்து படிச்சுக்கணும், அம்புட்டு அறிவாளி. அதுல குறிப்பா நம்ம சயின்டிஸ்ட்கள் தமிழ்நாட்டு ஆண்ட முதலமைச்சர் இருக்காங்க பாருங்க. எத்தனை முதலமைச்சர்? ஒன்னு ஐயா கருணாநிதி, இன்னொன்னு ஐயா எம்ஜிஆர், அம்மா ஜெயலலிதா. இந்த மூணு பேரும் போட்ட நாம இருக்கு பாரு, நமக்கு பயங்கரமானது. ஒண்ணு கத்துக்க, இங்க பாரு, தெரிஞ்சுக்க பாரு. இவங்க ஆட்சி முறையை பாரு. தேசத்தின் இளைஞர்கள் அறிவி பசி கொண்டு அலைகிறார்கள்.
என்னரும் பிள்ளைகளே, அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்று போதித்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய புரட்சி மொழிக்கேற்ப இந்த நாட்டின் இளைஞர்கள் அறிவு பசி கொண்டு அலைகிறார்கள். அதனால் சென்னை கன்னிமாரா நூலகத்தில் இடமில்லை, அதை இடித்துவிட்டு ஒரு 100 ஏக்கரில் நூலகம் கட்டுவோம் என்றால் அந்த சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வளருது என்று வரும். சென்னை சென்ட்ரல் ஜெயிலிலே இடமில்லை, குற்றவாளிகள் கைதிகள் நெருக்கடியாக கூடிவிட்டார்கள், அதனால் புழலிலே 100 ஏக்கரில் ஜெயில் கட்டுவோம் என்றால் இந்த நாடு எங்க போகுது என்று நாங்கள் ஒன்றில நீ தெரிஞ்சு கொண்டிருந்தான். கொள்ளகாரப்பைய திருட்டுப்பைய நாடு குற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்கு. எந்த நாட்டில் மருத்துவமனையில் நீதிமன்ற கோர்ட்டிலே கூட்டம் குறைவாக இருக்கோ அந்த நாடு குற்றமற்ற சமூகமாகும், ஆரோக்கியமாக சமூகமாகும், வாழுது வளருது என்று பொருள். இவன் என்ன பண்றான்னு 100 ஏக்கர்ல குப்பமேடு. எங்க? எழில் நகர். நகருக்கு பேர் என்ன? எழில் நகர். குப்பை என்ன குப்பை? பிளாஸ்டிக், பாலித்தீன், குளைமம், நெகிழி. தமிழ்ல குளைமம், நெகிழி, ஆங்கிலத்தில் பிளாஸ்டிக், பாலித்தீன். இது ரெண்டையும் மக்கும் குப்பை மக்காத குப்பை இந்த குப்பையெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பான், அதெல்லாம் பேச்சு கிடையாது. ஒரு அற்ப பாலித்தீன் பிளாஸ்டிக்கை தடை செய்ய முடியல, பேனிட் தூக்கிட்டு போக முடியல, மாற்றுக்கு வாடான்னு சொல்ல முடியல. மாற்று இல்லையா? இருக்கு. நீயே சொல்ற மீண்டும் மஞ்சப்பை. இப்ப முதல் பஞ்ச பை யாரு? அவங்க அப்பா ஐயா கருணாநிதி சென்னைக்கு வரும்போது தூக்கிட்டு வந்த பை தான் அந்த மஞ்சப்பை. இப்ப பை துணியில இருக்கிறதான கோட்பாடு. பச்சையா இருந்தாலும் மஞ்சளா இருந்தாலும் வெள்ளையா இருந்தானே, அது ஏன் மஞ்சப்பை? ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் இருக்கு, அதுல சிறப்பு குறிப்பு மஞ்சப்பை. மஞ்சப்பை ஏன்? ஏன்னா அவர் கொண்டு வந்தது அது. ஆழ்ந்து சிந்திச்சுக்க. முச்சந்திலிருந்து கொஞ்சம் கத்திக்கிட்டு பாரு, உனக்கு தான் கத்திக்கிட்டு இருக்கு. இந்த மஞ்சப்பை துணியில பை இருக்கு, வாழை நார்ல பை செய்ய முடியுது, தாள்ல பை செய்ய முடியுது, எல்லாத்திலையும் பை செய்ய முடியுது, சணல்ல பை செய்ய முடியுது, சணல். ஆனால் எதுக்கு இந்த பிளாஸ்டிக் கட்டிப்பிடிச்சு அழுகிற நீ? எதுக்கு? உன் நிலத்தை, நிலத்தின் வளத்தை நாசமாக்குறதை உன்னால ஏன் தடுக்க முடியல? ஏன் தடுக்க முடியல? அன்னைக்கு மண்குடத்துல தண்ணி வச்சான், ஃப்ரிட்ஜே தேவைப்படல. இன்னைக்கு எல்லாமே பிளாஸ்டிக் குடம். எங்க அம்மாக்கள் மே மாசம் வந்துருச்சு, தண்ணிக்கு குடத்தை தூக்கிட்டு போகும்போது ஒரு குடம் சில்வர் குடம் மண் குடம் இருக்காது, பூரா பிளாஸ்டிக் தான். இதை ஒழிக்க முடியல. இப்ப இந்த குப்பையை அழிக்க முடியல. மற்ற நாடுகள்லாம் அதை ஒண்ணு மறுசுழற்சி பண்ணி தாராக்கிறது, ரோடு போட்டுக்கிறது, பல மறு பயன்பாட்டுக்கு போயிருது. உன்னால முடியல. 100 ஏக்கர்ல எழில் நகர்ல குப்பமேடு. நீ அண்ணன் சொன்னேன்னு ஒரு உந்தூர்ல எடுத்துக்க, ஒரு தானியோட எடுத்துக்க, போய் எழில் நகர்ல இந்த குப்பமேடை மட்டும் பாரு. அது பக்கத்துல குடியிருக்கிற மக்கள் நிலையை நினைச்சு பாரு. நல்லா வெயில் அடிச்சுன்னு வச்சுக்க, பட்டுன்னு தீ பிடிச்சிடும் இந்த பிளாஸ்டிக், இந்த பாலித்தீன். எரிய புகை அப்படியே கக்கும், அம்பிட்டு நஞ்சு, கண்ணெரிச்சல், நுரையீரல் தொற்று, புற்று, சாக வேண்டிதான். டிபி வந்து இருமிட்டே கிடக்குன்னு சாக வேண்டிதான். அப்ப நஞ்சு காற்றுல கலந்துருது. அதை விட அறிவாளிகளுக்கு பிறந்த அறிவாளிகள் செஞ்ச காரியத்தை பாரு. பள்ளிக்கரணைன்னு ஒரு ஏரி, அது சதுப்பு நிலை ஏரி, இயற்கையின் அரும்பெருங்கொடை. எந்த அப்பாதி அப்ப வந்தாலும் உருவாக்க முடியாது. நல்லா கவனிச்சுக்கப்பா, எவனாலும் உருவாக்க முடியாது. அமெரிக்காவில் பைடன் கையெழுத்து போட்டாரு அப்படின்னு மறுபடியும் பள்ளிக்கரணையில் ஏரி வராது ராஜா, ஏரி உருவாகாது. கடலின் நீர்மட்டம் இவ்வளவு, அதே அளவுக்கு சம அளவில் நீர்மட்டம் உள்ள ஒரு ஏரி உண்டென்றால் அது பள்ளிக்கரணை தான். நல்லா கவனிச்சுக்கிட்டியா? அப்ப அது எப்படி சொல்லணும்? ஏரிங்க உள்ளது, கடலின் பெருங்கடலின் நீட்சி அப்படிதான் சொல்லணும். இது சதுப்பு நிலம். சதுப்பு நிலத்தில் இறால், நண்டு, சிறு மீன்கள் எல்லாம் செழித்து வளரும், அவ்வளவு சுவையா இருக்கும்.